Hi dears, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். நாளைக்கு சண்டே. ஸோ எல்லாருமே சிக்கன், மட்டன், மீன் இப்படின்னு நிறைய எடுப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் எதுவும் எடுக்கலைன்னா முட்டை வச்சு இந்த பிரியாணி செய்யுங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு குக்கரோ அல்லது அடிக்கனமான பாத்திரமோ அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2-3 பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீரி சேர்த்துருக்கேன். கூடவே 3 போல் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் மீடியம் சைஸில் இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 4 கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 300 கிராம் பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுகள் சேர்த்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருட்களோட அளவு கொட்டிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி நிறம் மாதிரி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும். இது கூடவே ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கூடவே புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல பெரிய தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு பொருளும் நல்லா வதக்கும் போது பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி மசாலா எதுவும் ரெடி பண்ணாமல் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா எதுவும் சேர்க்காம ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த முட்டை பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி அரிசி கம்மியாக சேர்க்குறேன், அதனால் மசாலா பொருட்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே நம்ம வீட்டில் பொடியாகவே இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி இந்த பொருட்களை பயன்படுத்தி தான் செய்ய போகிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட இது இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். இது நான் வீட்டிலே ரெடி பண்ணது, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம சேர்த்துருக்க மிளகு, பெருஞ்சீரகம், சீரக பொடி இருக்கு இல்லையா, அதுவே போதும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரால் 1.25 டம்ளர் போல் நான் அரிசி சேர்த்துருந்தேன். ஸோ நான் இதால் 2 டம்ளர் அளவுக்கு, அதாவது 1க்கு 2 கணக்கு பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். பத்தலை அப்படின்னா கடைசியாக கொதிச்சு வரும்போது டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற போட்டுக்கோங்க. எந்த அரிசியாக இருந்தாலும் ஊற போட்டு செய்யும் போது தான் நல்லாயிருக்கும். அதுவும் பாஸ்மதி அரிசி கண்டிப்பாக ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊறி இருந்தால் தான் சாதம் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாமல் வடிச்சிட்டு இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது, அப்புறம் அரிசி லைட்டாக உடஞ்சி வர ஆரம்பிச்சிடும். அரிசி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தை கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ அரிசி நமக்கு கொஞ்சம் லைட்டாக வெந்து வர ஆரம்பிக்கும். திரும்பவும் ஒரு முறை அடியோட இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டே இருந்தால் தான் நமக்கு அரிசி உடையும். அடியோட ஒரு முறை 2 முறை கலந்து விட்டோம்னா நமக்கு ஒன்றும் ஆகாது. பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போவே நமக்கு அரிசி பாதி வேக்காடு வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பை மேலே தூவிக்கிறேன். இதோடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளையும் தூவிக்கலாம். விருப்பப்பட்டால் நெய் கூட மேலே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ குக்கரோட மூடியை மூடிட்டு இதோட விசிலை நம்ம அமுக்கி விட்டுறலாம். இதை ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா தவா மேலே வச்சுட்டு நம்ம ஒரு 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தடில் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக வரும். தவா மேலே வைக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த குக்கரை தூக்கிட்டு அப்படியே நீங்கள் தவா மேலே வச்சு ஒரு 7 நிமிஷம் போல் விட்டுறலாம். அப்போ ரொம்ப சூப்பராக கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரியாக பொலன்னு நமக்கு பிரியாணி கிடைக்கும். நான் எப்போதுமே தவா மேலே வச்சு தான் பண்ணுவேன். அது ரொம்பவே பர்ஃபெக்டான பிரியாணியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக பிரியாணி நல்லா பொலன்னு உதிரியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான சிம்பிளான இந்த முட்டை பிரியாணி நாளைக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.